உள்ளம் கரையாதோ உன் இதயம் உருகாதோ உன் உள்ளம் கரையாதோ உன் இதயம் வருந்தாதோ உன் நெஞ்சம் இருந்தாதோ உன் எண்ணம் மகனே மகளே மாறாதோ மனம் மாறாதோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிலாத்து இயேசுவை தீர்ப்பிட்டான். இயேசு தீர்ப்பிட்ட இந்த நிகழ்வு நமக்கு தருகிற வாழ்க்கை பாடம் என்ன என்பதை யோசிப்போம். நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயல்வோம். இயேசுவே, பிலாத்துவின் தீர்ப்பு உம்மை சாவுக்கு கொண்டு போனது. எம் அயலாருக்கு நான் வழங்கும் தீர்ப்பு அவர்களை மனவேதனைக்கும் உடல் நோய்க்கும் கொண்டு செல்கின்றன என்பதை நாங்கள் உணர்கிறோம். இனி யாரையும் தீர்ப்பிடாதபடி வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்பட்ட இந்த நிகழ்வு நமக்கு வாழ்க்கைக்கு தரும் பாடம் என்ன என்பதை சிந்தித்து அதை வாழ்வாக்குவோம். இயேசுவே, சுமை எவ்வளவு பாரமானது, வலியானது என்பது எனக்கு தெரியும். நான் பிறர் மீது சுமத்தும் சுமைகள் பாரத்தையும் வலிகளையும் தருகின்றன என்பதை உணர்ந்து கொண்டேன். இனி யார் மீதும் என் செயல்களால் வார்த்தைகளால் கடமை தவறுவதால்
பாரத்தை சுமையை ஏற்ற மாட்டேன். அதற்கான அருளை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் கீழே விழுகிறார். இயேசுவின் இந்த துயரமான நிகழ்வு நமக்கு நமது வாழ்வுக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன என்று சிந்திப்போம். இயேசுவே, நீர் சுமந்து வந்த சிலுவை உம்மை கீழே தள்ளியது. இன்று அடுத்தவரை பழிவாங்க வேண்டும் என்ற எங்கள் பாவம் பலரை கீழே தள்ளி இருக்கிறது என்பதை உணர்கின்றோம். இனிமேல் பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் நடந்து கொள்ளாதபடி உதவி புரியும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவும் மரியாவும் சந்தித்துக் கொள்கிறார்கள். இவர்களின் சந்திப்பு நிகழ்வு நமது வாழ்க்கைக்கு தருகிற பாடம் என்ன என்று சிந்தித்து அதை வாழ்வாக்குவோம். இயேசுவே, உமது தாயின் சந்திப்பு துன்பத்தில் ஆறுதலையும் சக்தியையும் தந்தது. அதுபோல எங்களை சந்திக்க வரும் ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான சக்தியையும் ஆறுதலையும் நாங்கள் தந்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்த இந்த நிகழ்வு நமக்கு தருகிற வாழ்க்கை பாடம் என்ன என்பதை யோசித்து அதன்படி வாழ முயற்சிப்போம். சீமோனின் உதவி சிறியது அல்ல, அது மாபெரும் உதவி. இயேசுவுக்கு அது அவசியம் தேவைப்பட்டது. அவசியம் ஏற்படும் நேரங்களில் செய்யப்படும் சிறிய உதவிகள் கூட பெரிய உதவிகளே என்பதை உணர்ந்து அடிக்கடி நாங்கள் உதவிட நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
வெரோனிகா என்ற பெண் இயேசுவின் களைபடிந்த முகத்தை துடைக்கும் இந்த நிகழ்வு நமது வாழ்க்கைக்கு தருகிற பாடம் என்ன என்று சிந்தித்து அதன்படி வாழ முயல்வோம். இயேசுவே, வாடிப்போன உமது முகத்தை தேடி வந்து துடைத்த வெரோனிகா போல எங்களை நாடி வருகிற வாடிப்போன முகங்களை அன்பால், ஆறுதலால், உபசரிப்பால், உதவியால் துடைத்திட எங்களுக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரம் தாங்காமல் கீழே விழுகிற இந்த நிகழ்வு நம் வாழ்வுக்கு தரக்கூடிய பாடம் என்ன என்பதை யோசித்து அதை வாழ்வாக்க முயல்வோம். இயேசுவே, தோல்விகளை கண்டு மனம் தளராமல் தோல்விகள் வெற்றிக்கான வேர்கள் என்பதை உணர்ந்து பயணம் செய்தீர். நாங்கள் வெற்றிகள் என்ற போர்வையில் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறோம். உண்மையான வெற்றி மன நிறைவான வாழ்வே என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் தருகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தனது பாடுகளை பார்த்து கண்ணீர் விடும் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் தருகிற இந்த நிகழ்வு நமக்கு தரும் வாழ்க்கை பாடம் என்ன என்பதை யோசித்து அதன்படி வாழ முயல்வோம். இயேசுவே, உமது துன்பமான நேரத்திலும் எருசலேம் பெண்களிடம் பேசினீர், ஆறுதல் வார்த்தைகளை தந்தீர். நாங்களும் எங்கள் துன்பங்களை கடந்து மற்றவர்களுடன் பேசிட, உரையாட, ஆறுதலை பகிர வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு பாரம் தாங்காமல் 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். இயேசு கீழே விழுகிற இந்த நிகழ்வு நமக்கு தருகிற வாழ்க்கை பாடம் என்ன என்பதை யோசித்து அதை வாழ்வாக்குவோம். இயேசுவே, புறக்கணிப்பின் வேதனையை நீர் நன்கு உணர்த்தினீர். அதன் வலியை நீர் அனுபவித்தீர். புறக்கணித்தல் வழியாக நாங்கள் மற்றவர்களை புண்படுத்தாமல் வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை படை வீரர்கள் எடுத்துக்கொள்கிற இந்த நிகழ்வு நமக்கு தரும் வாழ்க்கை பாடம் என்ன என்று சிந்தித்து அதை வாழ்வாக்குவோம். படை வீரர்களின் பேராசையால் உமது ஆடைகள் பிடுங்கப்பட்ட போது எங்கள் பேராசை, ஆடம்பரம் ஏழைகளின் வாழ்வை பறிக்காமல் இருக்கவும், எளிமையாக வாழ்வதில் நாங்கள் பெருமை கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கூர்மையான ஆணிகளை கொண்டு இயேசுவை சிலுவையில் அறையும் இந்த நிகழ்வு நமது வாழ்வுக்கு தருகிற பாடம் என்ன என்பதை யோசித்து வாழ்வாக்குவோம். ஆணிகளால் உம்மை அறைந்த போது நீர் அனுபவித்த வேதனையை உணர்கிறோம். நாங்களும் அடுத்தவரை காயப்படுத்தி மனவேதனை தருகிற போது மற்றவர்கள் வலியினால் துடிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று தனது தந்தையின் கரங்களில் உயிரை ஒப்படைத்து இறக்கும் இந்த நிகழ்வு நமக்கு தரும் பாடம் என்ன என்பதை யோசித்து அதன்படி வாழ முயல்வோம். இயேசுவே, நீர் மன நிறைவோடு வாழ்ந்தீர். எல்லாம் நிறைவேறிற்று என்று மன நிறைவோடு மரித்தீர். மன நிறைவுடன் நாங்கள் வாழவும் மன நிறைவுடன் மரிக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மரியின் மடியில் வைக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரித்த இயேசுவின் உடல் மரியாவின் மடியில் வைக்கிற இந்த நிகழ்வு நமக்கு தருகிற பாடம் என்ன என்பதை யோசித்து அதை வாழ்வாக்க முயல்வோம். அம்மா தாயே, தியாகத்தின் மாதாவே, உம்மை போல அர்ப்பணிப்புள்ளத்துடன் நான் வாழவும் இழப்புகளை பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்காக பரிந்து பேசும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிற இந்த நிகழ்வு நமக்கு தருகிற வாழ்க்கை பாடம் என்ன என்பதை யோசித்து வாழ்ந்திட முயல்வோம். இயேசுவே, நிலையற்ற மனிதன் நான். நிலையற்ற உலகத்தில் வாழ்கிறேன். நிலையற்ற உலகத்தை விட்டு நான் கல்லறைக்கு வரும் நாளில் நிலையான விண்ணக வாழ்வு என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். நிலையான விண்ணக வாழ்வுக்கு என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுகிறேன். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இயேசுநாதர் சுவாமி திருச்சிலுவையில் திருவுளம் பற்றின 7 வாக்கியங்கள் தியானித்து ஜெபம். பிதாவே, நாங்கள் செய்கிறது இன்னதென்று அவர்கள் அறியாததினாலே அவர்களுக்கு பொறுத்தல் தந்தருளும் என்றீரே. ஓ திவ்ய இயேசுவே, அந்த வாக்கியத்தினால் அத்தியந்த தயை காட்டி உம்மை தூசிக்கிறவர்களுமாய் கடின வாதைப்படுத்துகிறவருமாய் இருக்கிற நிஷ்டூர கொடியவர்களுடைய பாவங்களையும் மற்ற பாவிகளும் நானும் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் செய்த சகல பாவ துரோகங்களையும் பொறுக்கச் சொல்லி அவர்களுக்காகவும் எனக்காகவும் உம்முடைய பிதாவாகிய சர்வீஸ்வரனை வேண்டிக் கொண்டீரே. இப்படி இருக்க உம்மை பற்றி தேவபிதாவை வேண்டிக் கொள்கிறதற்கு எனக்கு நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகின்றது. ஆதலால் கிருபை நிறைந்த பிதாவாகிய சர்வீஸ்ரா, இதோ உம்முடைய திவ்ய குமாரன் எனக்காக மன்றாடினார். ஆராதனைக்குரிய கர்த்தாவே, உமக்கும் உகந்த பிள்ளையாகிய இயேசுநாதருடைய மன்றாட்டை கேட்டு என் பாவங்களை பொறுத்து கொள்ளும். உத்தம பிதாவே, நான் எம்மாத்திரம் நீச பாவியாயிருந்தாலும் உமக்கு மிகவும் பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு காயங்களை பார்த்து என்னுடைய பாவங்களை பொறுத்து கொள்ளும். மேலும் என் மதுரமான சேசுவே, தேவரீர் சிலுவையில் அறைந்திருக்கிற சமயத்தில் மனிதர் உமக்கு செய்த துரோகங்களை எல்லாம் பொறுத்ததுமல்லாமல் அவர்களுக்காக நீர் பிதாவாகிய சர்வீஸ்வரனை மண்டாடியது போல உமது சமூகத்தில் அற்ப புழுவாயிருக்கிற நானும் புறத்தியார் எனக்கு செய்த விரோதங்களையும் அவமானங்களையும் இவை முதலான சகல குற்றங்களையும் முழு மனதோடே பொறுக்கிறதும் தவிர அவர்களுக்காக நல்ல மனத்தோடே உம்மை பிரார்த்தித்து கொள்கிறேன். ஆகையினால் மனிதரால் எனக்கு வந்த மனஸ்தாபம் எல்லாம் மறந்துவிட்டு இப்போதைக்கும் என் மரண நேரத்திலும் எனக்கு தேவருடைய தயவும் பொறுத்தலும் தப்பாமல் கிடைக்கும்படி கேட்கிறது போல் எனக்கு பொல்லாங்க செய்தவர்களுடைய பாவங்களை பாராமல் அவர்களுக்கு நன்மை செய்தரத்தக்கதாக உம்மை மன்றாடுகிறேன். இதன்றியே நான் புறத்தியாருக்கு வருவித்த கஸ்தியெல்லாம் அவர்கள் எனக்கு பொறுக்க வேண்டுமென்று தாழ்ச்சியோடு மன்றாடி கேட்கிறேன். ஆமீன். திவ்ய இரட்சகராயிருக்கிற இயேசுவே, உம்முடைய வலது பக்கத்திலே இருந்த பச்சாதாப கள்ளனை பார்த்து இன்றே நம்மோடு கூட பரகதையில் இருப்பாய் என்று சத்தியமாய் உனக்கு சொல்லுகிறேன் என்று வசனித்து அப்படி அருளி செய்தீரே. என் ஆண்டவரே, மிகவும் மதுரமான என் நல்ல இயேசுவே, அடியேனுக்கும் அப்படிப்பட்ட தயவு செய்தருளும். நான் அதற்கு அபாத்திரவாள் என்பது மெய்தான். ஆயினும் என்னை ரட்சிக்க தேவரீர் பாடுபட்டதெல்லாம் நினைத்தருளும். சூரியனிடத்திலே இருள் உண்டாயிருந்தாலும் உம்மிடத்தில் அற்ப குற்ற நிழல் முதலாய் கிடையாதே. நானல்லவோ பாவி, நானல்லவோ துரோகி, நானல்லவோ சிலுவிலே அறைந்திருக்க பாத்திரமாயிருக்கிறேன். நானல்லவோ தேவரீர் கடின மரணம் அடைகிறதற்கு காரணமாயிருந்தேன். என் ஆராதனைக்குரிய சர்வீஸ்ரா, தேவரீர் சகல நன்மை சுபாவமாய் இருக்கிறதுனாலேயும்
தேவரீர் எனக்காக எண்ணிக்கைக்குள் அடங்காத வாதைகளை அனுபவித்து கொடூர மரணம் அடைந்ததினாலேயும் நான் உமக்கு பொருந்தாத பாவங்களை செய்ததற்கு மிகவும் மனநொந்து மனஸ்தாபப்படுகிறேன். சகல பொல்லாப்புகளையும் விட என் பாவங்களையெல்லாம் வெறுத்து உத்தம மனஸ்தாபமாய் இருக்கிறேன். இனிமேல் ஒரு காலம் எந்த பாவங்களையும் செய்வதில்லை என்று கெட்டியான மனதோடு பிரதிஜ்ஞை செய்கிறேன். தேவரீர் உம்முடைய மட்டில்லாத கிருபையையும் உமது திரு காயங்களையும் பார்த்து என்னுடைய பாவங்களை பொறுத்து நல்ல கலனுக்கு தந்தருளின மோட்சத்திலே அடியேளையும் அழைப்பீர் என்று உறுதியான நம்பிக்கையாய் இருக்கிறேன். தேவரீர் சகலமான வஸ்துக்களுக்கும் ஆஸ்தியும் கதியுமாய் இருக்கிறதினாலே தேவரீருக்கு உத்தம ஆராதனை செய்கிறேன். சர்வத்துக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, நல்ல கலன் உமது பேரில் விசுவாச நம்பிக்கை பக்தியாய் இருந்தது போல் நானும் என் முழு மனதோடே உமது பேரில் விசுவாசமும் நம்பிக்கையும் பக்தியுமாய் இருக்கிறேன். இந்த மனப்பற்றுதலை என்னிடத்தில் அதிகமாய் எழுப்ப உம்மை ஆசையோடே மன்றாடுகிறேன். இன்றுதானே நம்மோடு கூட பரகதியில் இருப்பாய் என்று அந்த நல்ல கலனை பார்த்து அருளி செய்தார் போலே என்னையும் கிருபை கடாட்சத்தோடே நோக்கி இன்றுதானே நம்மோடு கூட மோட்ச ராஜ்யத்திலே இருப்பாய் என்கிற அமிர்தமான வாக்கியத்தை திருவுளம் பற்றியருளும் சுவாமி. ஆமீன். உம்முடைய திவ்ய மாதாவை பார்த்து, அம்மா, இதோ உம்முடைய மகன் என்று சொல்லி உமக்கு பிரியமான சீடனாகிய அருளப்பரை அவளுக்கு மகனாக ஒப்பு கொடுத்து பிரிய சீடனை நோக்கி, இதோ உன் தாய் என்று சொல்லி உம்முடைய நேச மாதாவை அவருக்கு மாதாவாக கட்டளையிட்டீரே. தயநேசம் நிறைந்த இத்திவ்ய வார்த்தைகளை திருவுளம் பற்றின போது உமக்கு பிரிய சீடர்களாகிய கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் உம்முடைய பரிசுத்த மாதாவுக்கு பிள்ளைகளாகவும் இத்திரு மாதாவை அவர்களுக்கு தாயாகவும் கட்டளையிட்டருளினீரே என்று மகா பெயர் போன சாஸ்திரிகளும் அநேகம் அச்சியஸ்டியர்களும் ஞான அர்த்தத்தை செய்து நிச்சயிக்கிறார்களே. இப்படி என் பேரிலே அளவற்ற நேசமுடைத்தான தகப்பனே, திவ்ய கர்த்தாவே, உம்முடைய அச்சியஸ்ட மாதா எனக்கு தாயாராய் இருக்க தக்கதாக தேவரீர் சித்தமாயிருக்க செய்தே அவளுடைய திருமுகத்தை பார்த்து அவளுடைய மண்டாட்டையும் கேட்டு நான் செய்த குற்றங்களையெல்லாம் தேவரீர் எனக்கு பொறுத்து தேவரீர் என்னை அழைக்க சித்தமாகிற போது தயாபரராய் எனக்கு நல்ல மரணத்தை தந்தரலும் சுவாமி. அதன்பின் பாடுபட்ட ஸ்ரூபத்தை வலது கையிலே வைத்துக்கொண்டு இடது கையிலே தேவமாதாவின் ஸ்ரூபத்தையாவது படத்தையாவது பிடித்து கொண்டு அச்சிஷ்ட மாதாவை பார்த்து சொல்லத்தக்கதாவது, கிருபை தயபத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க, எங்கள் ஜீவியமே, எங்கள் மதுரமே வாழ்க, எங்கள் தஞ்சமே வாழ்க. உம்முடைய திவ்ய குமாரனாகிய இயேசுநாதர் உம்மை அடியனுக்கு தாயாருக்க கட்டளையிட்டாரே. ஆகவே பிள்ளையாயிருக்கிற என்னை இந்த நேரத்திலும் என் மரண நேரத்திலும் ஆதரிக்க உம்மை மன்றாடுகிறேன். அன்புள்ள தாயே, என்னை கைவிடாமல் என் இரட்சணியத்துக்கு வேண்டிய உதவி செய்தருளினீர் என்று முழு நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆக்கினைக்கு பாத்திரமாயிருக்கிற அடியனுடைய பாவக்கட்டுகளை அவிழும், என் குருட்டாட்டத்தை நீக்கி என் ஞான பிரகாசத்தை தெரிவியும். பசாசின் சோதனைகளும் மற்ற பொல்லாப்புகளும் எனக்கு வராதபடிக்கு என்னை காத்தருளும். சகல நன்மையும் எனக்கு வர மன்றாடும். தயாபரராய் இருக்கிறீர் என்று காண்பியும். அடியோர்களுக்காக பிறந்த உமக்கு திவ்ய குமாரனாகிய இயேசுநாதர் உமது மூலமாக எங்கள் வேண்டுதலை கேட்டருள கடவார். இயேசுமரியே, சூசையே, எனக்கு அடைக்கலமாயிருங்கள். உம்மை நம்பினேன். தேவ மாதாவே, என்னை கைவிடாதேயும். ஆமீன். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டது ஏன் என்று வசனித்தீரே சுவாமி. தேவரீர் சர்வாங்கமும் ஏக காயமாகி சிலுவையில் அறையுண்டிருக்கையில் உம்முடைய அச்சிஷ்ட ஆத்மம் துக்க சாகரத்தில் அமிழ்ந்திருந்து ஆறுதலும் தேற்றரவும் இல்லாமல் சர்வ கஸ்தியையும் அனுபவித்தீர் என்று இந்த வாக்கியத்தினால் மனிதருக்கு அறிவிக்க திருவுளமானீர். மனிதர்கள் தங்கள் மரண சமயத்தில் என்னென்ன சோதனைப்பட்டாலும் எத்தனை கஸ்தி தோற நோக்காடுகளை அனுபவித்தாலும் அவ நம்பிக்கையாயிராதபடிக்கு தேவரீர் அந்த அகோரமான துக்க துயரத்தை அனுபவித்தீரே.
திவ்ய இயேசுவே, என் ரட்சணியத்துக்காக தேவரீர் அனுபவித்த கொடூர வேதனைகளை எல்லாம் நினைத்து கொண்டு நான் செய்த பாவங்களை எல்லாம் உமது அளவில்லாத தேவனினாலே பொறுத்து இனிமேல் மோட்சத்தை தந்தருள்வீர் என்று உமது பேரிலே முழு நம்பிக்கையாயிருக்கிறேன். இவையெல்லாம் தேவருடைய அளவிறக்கப்படாத வாதைகளை பார்த்து என்னுடைய வியாதியின் கடினத்தையும் கஸ்தி நோவுகளையும் மரணத்தையும் உமக்கு தோத்திரமாக பொறுமையோடு அனுபவிக்க பிரதிக்கினை பண்ணுகிறேன். அவைகளை உம்முடைய திருப்பாடுகளோட கூட என் பாவங்களுக்காக பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன். நரகத்திலே உண்டான பசாசுகள் எல்லாம் வந்து என்னுடைய நம்பிக்கையை கெடுக்கத்தக்கதாக எத்தனை பிரயாசைப்பட்டாலும் உம்முடைய அளவில்லாத கிருபா கடாட்சத்தினாலே நான் ஒரு காலம் தத்தளியாமலும் அவநம்பிக்கைப்படாமலும் உம்முடைய மதுரமுள்ள திருக்காயங்களிலே பக்தி சிநேகத்தினாலும் மனஸ்தாப உருக்கத்தினாலும் பிரவேசம் பண்ணி என்னை ரட்சிக்கத்தக்கதாக இத்தனை பிரயாசைப்பட்ட தேவரீர் பேரிலே மெய்யாகவே முழு மனதோடு மாறாத நம்பிக்கையாய் இருப்பேன். என் இரட்சணியமான இயேசுவே, என்னை கைவிடாதேயும், என்னை ரட்சியும். என் பட்சமே, உம்மை அல்லாமல் எனக்கு வேறே அடைமானம் இல்லை. நீரே எனக்கு பரகதியின் வழியுமாய் உயிருமாய் துணையுமாய் இருக்கிறீர் என்று நம்பியிருக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் வெறுத்துவிட்டு முழு மனதோடே உம்மை சிநேகிக்கிறேன். ஆமீன். தாகமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினீரே. என் நல்ல இயேசுவே, என் ஆராதற்குரிய ஆண்டவரே, தேவரீர் என் பாவங்களை பற்றி இரத்த வேர்வை வேர்த்து அன்றிரவும் பகலும் முடியாத கஸ்தி நிர்பந்த வேதனையெல்லாம் பட்டு சர்வாங்கத்திலும் பட்ட காயங்களால் மிகுதியான இரத்தம் சிந்தி சொல்லிடங்காத இளைப்பு தவிப்பு வருத்தத்துடனே கபாலமலைக்கு பாரமான சிலுவை சுமந்து அத்திருச்செலுவையிலே அறையுண்டு 3 ஆணிகளில் தொங்கி நின்றபோது மற்றில்லாத வாதைகளை மிகுந்த களைப்புடனே அனுபவித்ததினாலேயும் உம்முடைய இரத்தத்தை ஓயாமல் உமது திரு காயங்கள் வழியாக சிந்தினதினாலேயும் உமக்கு கொடூரமான தாகம் உண்டாயிற்று என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த நெடிய தாகத்தை விட உமக்கு நன்றி கெட்ட பிள்ளையும் நீச புழுமாயிருக்கிற நான் நரகத்திலே விழாமல் மோட்ச ராஜ்யத்திலே சேர்ந்து உம்மை பிரத்யட்சமாய் தரிசிக்கத்தக்கதாக அளவில்லாத ஆசையாகிய தாகமாயிருந்தீரே. என் நேசத்துக்குரிய இரட்சகரே, என் திவ்ய இயேசுவே, உமது மட்டில்லாத தயாளத்தை பற்றி உமக்கு பாட்டில்லாத ஸ்தோத்திரம் உண்டாக்கடவுது. இந்த கடினமான வியாதி நிமித்தமாக நான் எத்தனை கனமான கஸ்தி நோவுகளை அனுபவித்தாலும் சகல நன்மை சுரூபியா இருக்கிற தேவரீருக்கு ஈர்க்காத பாவங்களை செய்ததினாலே அதிக மனஸ்தாபமும் கஸ்தியுமாயிருக்கிறேன். இதுவரைக்கும் நான் அழிந்து போகிற உலகத்தின் பேரிலே வைத்திருந்த ஆசையை விட்டுவிடுகிறேன். இந்த பிரபஞ்சத்தின் பொய் நன்மைகளின் பேரில் நான் முன்னே வைத்திருந்த சகல ஆசைகளையும் விட அளவில்லாத சகல நன்மை சுபாவமாயிருக்கிற தேவரீரை மோட்ச ராஜ்யத்திலே தரிசிக்கத்தக்கதாக அதிகமான ஆசையாகிய தாகமாய் இருக்கிறேன். சுவாமி, என் அன்புக்குரிய இயேசுவே, என்னை அத்தியந்த நேசத்தோடே சிநேகித்து எனக்காக சொல்லிலடங்காத பாடுபட்டீர். நான் உமக்காக கஸ்தி நோய் வேதனைப்படவும் உம்மை பற்றி மறிக்கவும் ஆசைப்படுகிறேன். என்னால் என்ற மட்டும் உம்மை இவ்வுலகத்தில் சேவித்து ஸ்தோத்திரப்படுத்தவும் பரலோகத்திலும் நித்தியமாய் சிநேகித்து தரிசித்து ஸ்துதிக்கவும் அதிகமாய் ஆசைப்படுகிறேன். என் ஆசையை மென்மேலும் பெரிதாக்கி நிறைவேற்றியருளும் சுவாமி. பரிசுத்த கன்னிகையுமாய் உத்தம மாதாவுமாய் இருக்கிற அச்சிஷ்ட மரியாயே, உமது திருக்குமாரனாகிய இயேசுநாதரே, அடியேன் மோட்ச ராஜ்யத்திலே தரிசித்து எப்போதும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கத்தக்கதாக எனக்கு வேண்டிய புண்ணியங்களையும் அனுகிரகத்தையும் அதற்கு தக்க புண்ணியங்களையும் பரிசுத்த கன்னியுமாய் உத்தம மாதாவுமாய் இருக்கிற அச்சிஷ்ட மரியாயே, உமது திருக்குமாரனாகிய இயேசுநாதரே, அடியேன் மோட்ச ராஜ்யத்திலே தரிசித்து எப்போதும் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிக்கத்தக்கதாக எனக்கு வேண்டிய அனுகிரகத்தையும் அதற்கு தக்க புண்ணியங்களையும் உம்முடைய மண்டாட்டினாலே பெறுவித்து ஆபத்தும் பயமில்லாத வழியிலே என்னை கூட்டிக் கொண்டு பரகதியில் சேர்த்தலும். இந்த கண்ணீர் கணவாயிலே பிரலாபித்தழுது கிடக்கிறேன். இந்த பரதேசத்தை கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்ட கனியாகிய இயேசுநாதருடைய பிரசிமான தரிசனத்தை தயாபரியாய் எனக்கு தந்தரலும். ஆமீன். எல்லாம் நிறைவேறிற்று.
என்று சிலுவையில் திருவுளம் பற்றின இயேசுவே, என் நமஸ்காரத்துக்குரிய ஆண்டவரே, உமது பிதாவாகிய சர்வீஸ்வரன் கற்பித்தருளின காரியங்களை எல்லாம் ஒழுங்குமுறையாக முடித்து நிறைவேற்றினீர் என்று இந்த வாக்கியத்திலே அடியோர்களுக்கு அறிவித்தருளினீரே. பாவியாயிருக்கிற நானோ வென்றால் உம்முடைய திவ்ய கற்பனைகளை அநேக முறை மீறி நடந்ததற்கு பிற்பாடு உம்முடைய திரு சமூகத்திலே வெட்கமும் பயமும் இல்லாமல் எப்படி நிற்பேன்? பாவிகள் சாகும்போது அவர்களுடைய பெருமை, வெகுமான மகிமை, சுக செல்வம், வாழ்வுகளுடைய காலம் முடிந்து மற்றில்லாத நிர்பந்தங்களுடைய காலம் துவக்குகின்றமையால் சொல்லிலடங்காத கஸ்தி துயர நிர்பாக்கியத்துக்கு உள்ளாகிறார்கள். வேத சாட்சிகளும் மற்ற அச்சீஷ்டவர்களும் மரணத்தை அடிய கடினமான தபசு, வாதைகள் முதலான நிர்பந்தங்கள் முடிந்து போகிறதல்லாமல் அளவறுக்கப்படாத பேரின்ப மகிமையோடு நித்திய மோட்ச பாக்கியத்தை அனுபவிக்க துவங்கினார்கள். நானோ வென்றால் இந்த இக்கட்டான சமயத்தில் உமக்கு என்னத்தை சொல்லுவேன்? என்னுடைய ஜீவிய காலம் முடிவாகிறது போல காணுதே. அத்தோடு என் பாவங்களின் கால் முடிந்து இனிமேல் உமக்கு பொருந்தாத குற்றங்களை ஒருபோதும் செய்ய போகிறதில்லை என்று பார்க்கும்போது மரணம் எனக்கு கடினமாயிராமல் அதன் பேரிலே பரிபூர்ண சந்தோஷமாய் இருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் அடியேன் தக்க தபசு செய்யாததினால் தபசை செய்த காலம் முடிந்ததென்று எப்படி சொல்லக்கூடும்? தபசும் புண்ணியமும் செய்யத்தக்க காலம் முடிகிறதை பற்றி மாத்திரம் சஞ்சலத்துடனே பயப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கு இவ்வுலகத்து நோவு, கஸ்தி, துன்பம் முடிந்தாலும் மறுலோகத்தில் என் பாவத்துக்கு என்ன ஆக்கணை வருமோ என்று அஞ்சுகிறேன். ஆயினும் எனக்காக திறந்திருக்கிற உமது 5 திரு காயங்களிலே அடைக்கலம் கேட்கிறேன். அவைகள் மூலமாக பிதாவாகிய சர்வீஸ்வரன் பாதத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். என் ஆண்டவரே, அநேக பாவங்களை செய்தேனே அல்லாமல் உமக்கு பொரிந்தன புண்ணியங்களை ஒழுங்குமுறையாக செய்யவில்லை என்பது மெய்தான். ஆனால் உம்முடைய திரு விக்கிரகத்தின் அளவில்லாத பலனை நம்பிக்கொண்டு எனக்கு கிருபை கிடைக்குமென்று நம்புகிறேன். எனக்காக தேவரீர் அனுபவித்த எண்ணிக்கைக்குள்ளடங்காத கஸ்தி நோவுகளையும் கடின மரணத்தையும் உம்முடைய பிதாவுக்கு ஒப்பிடுகிறேன். தேவரீர் எனக்காக மனு பேசி எனக்கு உம்முடைய திரு இரத்தத்தினாலும் அத்தியந்த தேவ சிநேகத்தினாலும் தேவ திரவிய அனுமானங்களினாலும் என் பாவங்களெல்லாம் முழுதும் பரிகாரமாக்கி என் ஜீவிய காலம் முடிகிற போது என் கஸ்தி ஆக்கணையெல்லாம் முடிந்து எனக்கு நித்திய பேரின்ப பாக்கியம் துவக்கும்படி எனக்கு தயவு செய்தருளும் சுவாமி. ஆமீன். பிதாவே, உம்முடைய கரங்களிலே என் ஆத்மத்தை கையளிக்கிறேன். பிதாவே, உம்முடைய கரங்களிலே என் ஆத்மத்தை கையளிக்கிறேன் என்று சொல்லி எனக்காக பிராணனை கொடுத்தீரே சுவாமி. நான் உம்முடைய பாவனையாக உம்முடைய பிதாவாகிய சர்வீஸ்வரன் கையில் என்னுடைய ஆவியை முழுதும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை உண்டாக்கினவருமாய் ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற என் அன்புள்ள இயேசுவே, தேவரீர் அல்லாமல் மற்றதெல்லாம் என்னை ரட்சிக்க கூடுமோ? உம்மை விட்டு பிரிந்திருப்பேனே ஆகில் மற்றதெல்லாம் எனக்கு திண்மையாயிருக்கும். நான் உம்முடைய பாதத்தில் சேராதிருந்தால் பசாசுகள் என்னை நரகத்திலே தள்ளும். ஆனால் இப்படி நரகத்தில் விழுகிறதற்கு நான் முன்னே பாத்திரமாயிருந்தாலும் அடியேன் பேரில் இரக்கமாயிருந்து பொறுத்தலை கொடுத்தருளும். தேவரீரிடத்தில் சேருகிறதற்கு இன்னும் யாதொரு விக்கினம் எனக்குண்டாயிருந்தால் அதை முழுதும் தள்ளி நீக்கும்படி மன்றாடுகிறேன். என்னை ரட்சிக்கும் பொருட்டாக கடினமான மரணத்தை அடைந்தீரென்று நினைத்தருளும். உம்முடைய திரு மரணத்தின் பலனுக்கு பங்காளியாகி உம்மிடத்தில் வருகிறதற்கு தாழ்ச்சியோடையும் நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் வணக்கத்தோடையும் உம்மை மன்றாடுகிறேன். என் அடைக்கலமாகிய இயேசுவே, இந்த இக்கட்டிலே என்னை தள்ளாமல் தயாபரராய் என்னை கைதூக்கி ரட்சியும். நான் செய்த பாவங்களினாலே உமக்கு தூரமாய் போனேன் என்பது மெய்தான். இப்படி உமக்கு நன்றி கெட்ட துரோகியான நான் மறுபடி உத்தம மனஸ்தாபத்தினாலேயும் தேவ சிநேகத்தினாலேயும் உம்முடைய பாதத்தை அண்டி வருகிறேன். என் நல்ல பிதாவே, என் திவ்ய இரட்சகரே, மிகவும் மதுரமான இயேசுவே, இந்த ஆபத்துள்ள வேளையில் என்னை ரட்சியும். இந்த அவஸ்தை நேரத்திலே பசாசுகளுடைய சோதனைகளிலே நான் அகப்படாதபடிக்கு கிருபை செய்தருளும். அடியேன் உமக்கருகில் வந்து முடிவில்லாத காலம் உம்மை தரிசித்து சிநேகித்து துதிப்பதற்கு என்னை அழைத்து கொள்ளும். அது நிமித்தம் எனக்காக சிலுவிலே அறையுண்ட உம்முடைய திரு கையினாலே அடியேனுக்கு உமது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்தருளும் சுவாமி. ஆமேன்.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.